ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னாடி பேக் பார்ட்டோட தியரி பார்ட் பார்த்தோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட தியரி பார்ட் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, பேக் பார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து ரொம்ப நமக்கு குழப்புற மாதிரி கொஞ்சம் அது நிறையா இருக்குது. அதில் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். பேக் பார்ட்டுக்கு நம்ம என்னென்ன பார்த்தோன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம தியரியாக ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பேப்பர் கட்டிங்கும் நான் சென்ட் பண்ணுவேன். ஓகே, நமக்கு வந்து வரிசையாக நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னால தான் தனித்தனியாக சொல்கிறேன். இது உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து பார்க்குறப்ப உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்னாக்கா தனித்தனி பார்ட்டாக வந்து டீச் பண்ணுறேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம என்னென்ன தேவை அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம பேக் பார்ட்டில் வந்து ஃபுல் ஹைட் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நம்ம இதில் எடுக்க மாட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட எதை வச்சு உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு வரும் அப்படின்னா, உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த டாட்டோட ஹைட்டு, ஓகேவா, டாட்டோட ஹைட்டு, பஸ்டோட ஹைட்டு ப்ளஸ் அண்டர் பஸ்டோட ஹைட், இதுதான் நம்ம எடுப்போம். இதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துருவோம். ஓகேவா, இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் பேக் பார்ட்டையும் வச்சு அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் பேக் பார்ட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதோ நம்ம அதான் பட்டியாக எடுப்போம். இப்போ வந்து உங்களுக்கு பஸ்ட் ஹைட்டை நீங்கள் இறக்கி மார்க் பண்ணீங்க அப்படின்னா பேக் பார்ட்டோட ஹைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்கிடும். சப்போஸ் பேக் பார்ட்டோட ஹைட் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் பஸ்டோட ஹைட் வந்து மேலே ஏற்றி இருக்குது அப்படின்னா பட்டியோட ஹைட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுதான் இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பேக் பார்ட்டுக்கு என்னென்ன மார்க் பண்ணணும், ஷோல்ட்ரு, ஆர்ம் ஹோல், செஸ்ட்டு, வேஸ்ட்டு, இது எல்லாமே சேம் தான். ஆனால் இதில் வந்து பஸ்ட் இருக்குது. பேக்கில் வந்து நமக்கு பஸ்ட்டு கிடையாது, அதனால் பஸ்ட் லைன் மார்க் பண்ணல. ஃப்ரண்ட்டில் தான் நமக்கு பஸ்ட் இருக்குது. அப்போ அந்த பஸ்ட்டுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணணும். பஸ்ட்டு மெஷர்மெண்ட் இதுக்கு தேவைப்படும். பஸ்ட் லைனுன்றதை நம்ம ஏற்கனவே மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு பார்த்துருந்தோம். பஸ்ட் லைனில் பஸ்ட்டு வித்து எடுப்போம், அதுதான் வந்து பஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம பேக் பார்ட்டுக்கு என்னென்ன அளவு தேவையோ அதையே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து அப்படியே எடுத்துக்கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். அந்த பேப்பர் பேட்டர்னை அப்படியே எடுத்து நீங்கள் அந்த ஃப்ரண்ட் பார்ட் கூட டயக்ராம் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கூட ட்ரா பண்ணலாம். இப்போ பேக் பார்ட்டில் என்னென்ன ஷோல்டர் எடுத்தீங்க, நம்ம ஷோல்டர் வந்து பேக் பார்ட்டில் நான் 5 எடுத்தேன், ஆம்ஃபுல் 5 எடுத்தேன். அதுக்கப்புறம் நெக்கு வித் வந்து நான் உங்களுக்கு அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் எவ்வளோ வேணுமோ அதை இந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான நெக்கு வித்து கிடச்சிரும். அதுதான் நம்ம பொதுவாக ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் வந்து நம்ம 5, ஓகேவா, இது 5, இது 5. ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து நீங்கள் இப்படி வச்சு பாருங்கள், ஷோல்டர்லேருந்து இப்படி வச்சு பாருங்கள். வச்சுட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு எவ்வளோ ஹைட் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரண்ட் நெக் ஹைட் நம்ம செக் பண்ணலாம். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து 6, அது 6.5 அந்த மாதிரி எடுக்கலாம். ரொம்ப நம்ம போக மாட்டோம். 6 or 5.5 அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. அப்போ ஃப்ரண்ட் நெக் ஹைட் வந்து நீங்கள் உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் 6 வச்சிங்கனாலே கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இப்போ நான் ஃப்ரண்ட் நெக் ஹைட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ட்ரா பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த அளவு வந்து நீங்கள் இப்படி கொஞ்சம் க்ளோஸ்டாக இப்படி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வளைவு வந்து உள்ளே வந்து போகும். இப்படி நீங்கள் விரித்து போட நீங்கள் இப்படி போட்டீங்க அப்படின்னா இந்த நெக்கு வந்து கொஞ்சம் இப்படி விரிச்சிட்டு வரும். இப்போ சில பேர் வந்து கொஞ்சம் மாடலாக போடணும்னு நினைப்பாங்க, சில பேர் கொஞ்சம் க்ளோஸ்டாக விரும்புகிறாங்க, க்ளோஸ்டாக வேணும் அப்படின்னாங்கன்னா இதை வந்து நீங்கள் உள்ளே வளைச்சி போடணும். இந்த வளைவு வந்து உள்ளே வளைச்சி போடணும். ஓகேவா, இந்த வளைவு உள்ளே வளைச்சி போட்டிங்கன்னா உங்கள் நெக்கு வந்து இப்படி க்ளோஸ்டாக வரும். இதை நீங்கள் இப்படி தள்ளி போட்டீங்க அப்படின்னா இது விரிவாக வரும். ஓகேவா, அது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளவுஸு வந்து அவங்களோட விருப்பம், அது எப்படி அவங்க போடுறாங்க. இப்போ ஒருத்தவங்க தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எப்படி க்ளோஸ்டாக போட்டிருக்காங்களா, கொஞ்சம் விரிவாக போட்டிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அதை பொறுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, பொதுவாக வந்து நம்ம இங்கேருந்து டயக்ராம் வச்சு ஒரு 1 inch இல்லை ஒரு 1/2 inch வச்சு சில பேர் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே மட்டும் வளைவு இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. சில பேர் இப்படி க்ளோஸ்டாக வர மாதிரி போட்டிருப்பாங்க. அதுக்காக நம்ம வளைவு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் அளவு இப்போ 8.5. ஓகேவா, செஸ்ட் அளவு. இங்கே ஆம்பூல் லைனில் வந்து ஒரு டாட் கொடுப்போம். ஒரு 1/2 inch ஒரு டாட் கொடுப்போம். இந்த பக்கம் கால், இந்த பக்கம் கால். அப்போ அந்த 1/2 inch நம்ம இங்கே ஆட் பண்ணோம். இதை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணல, இதில் பேக் பார்ட்டில் செஸ்ட் லைனில் ஆட் பண்ணலை. ஆனால் இதில் ஃப்ரண்ட் பார்ட்டில் செஸ்ட் லைனில் ஒரு 1/2 inch ஆட் பண்ணணும். அப்போ இங்கே வந்து ஒரு 1/2 inch ப்ளஸ் வந்து இன்னொன்று சீம் அலவன்ஸ். ஓகேவா, 1/2 + 1/2 + 8.5. ஓகேவா, இது வந்து செஸ்ட் லைன். இப்போ நம்ம வந்து பேக் பார்ட்டுக்கு வந்து உள்வளைவுலாம் நம்ம போட மாட்டோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு இந்த ஆம்ஹோல் லைனில் உள்வளைவு போடணும். இந்த உள்வளைவு போடுறதுக்கு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட்லேருந்து உள்ளே ஒரு 1/4 inch வச்சுக்கோங்க. ஓகேவா, 1/4 inch வச்சுட்டு இங்கேருந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க.
கோடு போட்டுட்டு இங்கேருந்து இப்படி கையிலேயே கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்ல உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி உள் வளைவு போட்டுக்கிறோம். இதில் வந்து 7.5 நான் வச்சு வரணும். உங்களுக்கு வந்து உங்களோட ஆம்கோல்ல பாதி எவ்வளோ வருதோ அது இந்த வளைவில் வருதா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வளைவு வந்து இங்கே செஸ்ட் அளவு இருக்குது அப்படின்னா முன்னாடியே முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் செஸ்ட்டில் தான் டச் ஆகணும்னு கிடையாது, செஸ்ட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட், ஷோல்டர், ஆம்கோல் இதெல்லாம் வந்து மார்க் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்து நம்ம மார்க் பண்ண போகிறது பஸ்ட் ஹைட்டு. மேலேருந்து உங்களோட பஸ்ட் ஹைட் வந்து எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பஸ்ட் ஹைட் வந்து பார்க்குறப்ப நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ நார்மலாக இப்படி இருக்கப்போ உங்களுக்கு பஸ்ட் ஹைட் வந்து ஃப்ளாட்டாக கொஞ்சம் இறங்கி இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபிட்டாக இருக்காது. நம்ம நார்மல் சுடிதார் போகிறப்ப வேறு ஃபிட்டிங் இருக்கும் அப்படின்னு நான் அதெல்லாம் சொல்லியிருக்கேன். அப்போ வந்து உங்களோட பஸ்ட் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்கள் ப்ளவுஸ்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் பொதுவாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு 9லேருந்து 9.5 இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ்ட்டு கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக வேணும், நல்லா எனக்கு வந்து ஷார்ப்பான்னு கிடையாது, நல்லா ஒரு மாதிரி தூக்கி ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் தூக்கி காமிக்கும். ஃப்ளாட்டாக என்ன ஆகும்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பஸ்ட்டு சின்னதாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெருசாக இருக்கவங்க தான் விரும்ப மாட்டாங்க. பஸ்ட்டு பெருசாக இருக்கவங்க நம்ம தூக்கி ஏற்றி வச்சோம் அப்படின்னா ரொம்ப அவங்களுக்கு அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க வந்து இறக்கி போடணும்னு விரும்புவாங்க. இப்போ மீடியமாக இருக்கிறவங்க வந்து இப்போ நான்லாம் எனக்கு ரொம்ப இறக்கி வச்சேன்னா எனக்கு வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து எனக்கு பிடிக்காது அப்படின்னா நான் மேலே ஏற்றி தான் வைப்பேன். இப்போ நான் வந்து ஒரு 9 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இப்போ நான் பார்க்கறது எல்லாமே சீம் இல்லாமல் தான். அப்போ நான் 9, அவள் மேலேருந்து என்னோட ஃபஸ்ட்டு ஹைட் வந்து 9 இன்ச்சு அங்கே ஒரு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல வந்து என்னோட பஸ்ட்டு வித்து வந்து நான் வந்து 33 அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ எனக்கு எவ்வளோ இருக்குன்றது என்னோட பஸ்ட் வித் வந்து நான் இதில் போடணும். உங்களோட பஸ்ட் வித் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? அப்போ வந்து அதை வந்து 4 டிவைட் பண்ணுங்க. இப்போ வந்து 35 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை 35 வருது, இல்லை 34 வருது அப்படின்னா அதை நீங்கள் டிவைட் பண்ணி இங்கே போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இப்போ ஒரு 9 மார்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 9 மார்க் பண்ணுறேன், ப்ளஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்கு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து செஸ்டோட பஸ்ட் வந்து ஒரு 1 இன்ச்சு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேஸ்ட் வித்து, இங்கே வந்து வேஸ்ட் வித் வந்து 7.5. இப்போ நம்ம இதுதான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு டாட் கொடுக்கணும். ஓகேவா? இங்கே வந்து ஒரு டாட் கொடுக்கணும். இந்த டாட்டுக்கு வந்து நம்ம டாட் கால்குலேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை, சில பேருக்கு வந்து டாட் வந்து ரொம்ப குட்டியாக வரும், அந்த அளவு வந்து ரொம்ப குட்டியாக வரும். அப்போ வந்து நம்ம வந்து 1 இன்ச்சு தான் மினிமம் கொடுத்தோம். டாட்டோட வித் வந்து மினிமம் 1 இன்ச்சு தான் கொடுக்கணும். அதிகபட்சம் 1.5 1.25 கூட கொடுக்கலாம். அந்த டாட் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் செஸ்ட் லைன் இங்கேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க. இந்த பஸ் லைன் இருக்கு பார்த்தீங்க, பஸ்ட் வித்து ப்ளஸ் 1/2 இன்ச்சு இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல. இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப உங்கள் செஸ்ட் லைனுக்கும் உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கும் இப்போ இங்கே வந்து 9.5 இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த அளவு வந்து 9.5, இப்போ இங்கே வந்து 9.5 இருக்குது, இங்கே வந்து 7.5 இருக்குது. இப்போ இந்த 9.5ஓட இந்த 7.5 வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது, அதை தான் நம்ம வந்து இங்கே டாட் ஆட் பண்ணோம். இப்போ 2 இன்ச் இருக்குது. அப்போ 2 இன்ச்சை வந்து இங்கே நம்ம டாட்டாக வந்து மாற்றி சுருக்கணும். ஏன்னா இப்போ இங்கே பெருசாக இருக்குது, இதை நீங்கள் இந்த வேஸ்ட் அளவுக்கு நீங்கள் சுருக்கணும்ல. உங்களுக்கு பஸ்ட்டுக்கும் இடம் கொடுக்கணும், பஸ்ட்டுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும். அப்போ வந்து இந்த வேஸ்ட்டுக்கும் நம்ம வந்து இங்கே வந்து இடம் கொடுக்கணும், இங்கே வந்து பிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இந்த துணியை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இங்கே அதிகமாக இருக்குது, இப்போ இந்த வேஸ்ட்டோட இங்கே 2 இன்ச்சு அதிகமாக இருக்குது, அந்த 2 இன்ச்சை வந்து இங்கே நம்ம டாட்டாக பிடிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டோட கால்குலேஷன். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே 3 வருது அப்படின்னா, இப்போ இங்கே வந்து இங்கே 10 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இங்கே எவ்வளோ வரும், அப்போ 2 இன்ச் அதிகமாக இருக்கும். அப்போ அது மாதிரி தான், இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அப்போ நம்ம இதை டாட்டா மாற்றலாம். இப்போ இது வந்து பஸ்ட்டு பெருசாகவும் வேஸ்ட்டு குட்டியாகவும் இருக்கிறப்ப இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா பஸ்ட்டும் வேஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்காது. அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட டாட் கொடுத்தாகணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வந்து எவ்வளோ டாட் கொடுக்குறீங்க, இப்போ இங்கே 2 இன்ச்சு டாட் கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களோட வேஸ்ட் அளவு மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் 2 இன்ச் ஆட் பண்ணி மேலேருந்து கோடு போட்டுக்கணும். அவ்வளோதான். நம்ம வந்து எவ்வளோ இங்கே வேஸ்ட் அளவு கொடுக்குறோம், இங்கே நம்மளோட வேஸ்ட்டு போக நீங்கள் டாட்டுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிடணும். அப்படி கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நீங்கள் போடுறப்ப உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் டைட்டாக போட்டாலுமே உங்களுக்கு அந்த டைட்டாக இருக்குன்ற ஃபீலிங் இருக்காது. அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அந்த பஸ்ட்டுக்கு ஏற்ற ஃபேப்ரிக் நமக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்காது. நம்ம பஸ்ட்டு
பஸ்ட்டுக்கேற்ற ஃபேப்ரிக் அங்கே கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஓகேவா? இப்போ இதுதான் வந்து அந்த டாட்டோட கால்குலேஷன். டாட் கால்குலேஷன்ன்றது இதுதான். நம்ம செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் பஸ்ட்டை விட வேஸ்ட்டோட பஸ்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது அதை தான் நம்ம வந்து இங்கே சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து இப்படி தான் நான் சொன்ன 2வது சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு அடுத்து நம்ம மார்க் பண்ணுற விஷயம் வந்து என்னது, அடுத்து மார்க் பண்ணுறது என்ன மெஷர்மெண்ட் அப்படின்னா, நம்ம 2 பஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், இப்போ இந்த 2 பஸ்ட்டு பாயிண்ட்டுக்குள்ள நம்மளோட 2 பஸ்ட்டு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இப்போ 7 வருது அப்படின்னா அது நீங்கள் 3.5 அப்படின்னு டிவைட் பண்ணிக்கணும். அப்போ ஏன்னா இந்த பக்கமும் இது வந்து பாதி, ஒரு பாதி தான் நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ இன்னொரு பாதி இங்கிட்டு இருக்குது. அப்போ 2 பஸ்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3.5. என்னோட அண்டர் பஸ்டோட ஹைட் வந்து 2.5. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அண்டர் பஸ்டோட ஹைட் வந்து நம்ம பஸ்ட் பாயிண்ட்லேருந்து உள்பக்கம் எவ்வளோ வருதுன்றது. இது வந்து நீங்கள் பொதுவாக மற்றவங்களுக்கு பார்க்க முடியாது அப்படின்னு, நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மற்றவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்றப்ப நீங்கள் 2.5 இல்லை 3 இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்துக்கலாம். ஒரு பெரிய அண்டர் பஸ்டோட ஹைட் வந்து 2.5 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு நீங்கள் 2.5 இல்லை 3 கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டாட் வித்து. இப்போ டாட் வித்து வந்து இப்போ நீங்கள் நான் வந்து 1.5 கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பக்கம் 1.5, இப்போ இந்த பக்கம் 1.5 கொடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 7.5ஓட நான் வந்து 3 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 3 இன்ச் ஆட் பண்ணுறேன்னா இப்போ இங்கே வந்து இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் 2 இன்ச் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1 இன்ச், அப்போ 3 இன்ச். நீங்கள் எவ்வளோ டாட் கொடுக்குறீங்களோ அதை வந்து உங்கள் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டோட எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் மெயின் டாட். மெயின் டாட் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உங்கள் ப்ளவுஸோட இதையே முடிவு பண்ணுது, அந்த ஃபிட்டிங்கை பொறுத்து. அதுக்கப்புறம் இந்த பஸ் லைன்ல நம்ம இன்னொரு டாட் பிடிப்போம். அது வந்து இந்த ஹூக் சைடில் வர டாட். அது வந்து நம்ம பஸ் லைன்லேயே பிடிக்கிறோம். பஸ் லைன்லேயே வந்து இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில், இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒரு 2.5 இன்ச்சு, இப்போ 3.5 இன்ச்சு இந்த பஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? இதுதான் வந்து நமக்கு இங்கேருந்து 1.5 இன்ச்சு. ஓகேவா? இந்த இது கிடையாது, இது 1.5 இன்ச்சு. இப்போ சில பேர் வந்து என்னன்னா இந்த லைனில் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுவாங்க. இதுவுமே நம்ம இப்படியும் மார்க் பண்ணலாம், இதுவும் அழகாக தான் இருக்கும். இந்த மாதிரியும் நம்ம டாட் சைட் டாட் வந்து இந்த மாதிரியும் பிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆம்ஹோல் டாட். ஆம்ஹோல் டாட் வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளிக்கோங்க. இங்கே வந்து 1/2 இன்ச்சு தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இது ஸ்ட்ரெயிட்டாக வரணும். இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், இந்த மாதிரி டாட். இங்கேயும் வந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப் இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுக்கும் ஒரு 1.5 இன்ச்சு கேப்பில் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நம்ம டாட் பிடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். இது வந்து நம்ம பஸ் லைன் வரைக்கும் நம்ம டாட் பிடிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஓகேவா? இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால், அதை வந்து இப்படி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஒரு வளைவு போடுவோம்ல, அதுக்கு வந்து இதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு இதை இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது மேலேருந்து கீழே ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு. இப்போ நம்ம இங்கே ஒரு 4th டாட்லாம் கொடுக்குறோம், 4th டாட் ப்ளவுஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னா கீழே ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம 3 டாட் ப்ளவுஸ் தான் கொடுக்குறோம் அப்படின்னா மேலேருந்து 1 இன்ச் கூட கொடுத்தா போதும். அப்போ வந்து மேலேருந்து 1.5 or 1 கொடுத்து இங்கே இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டோட மெஷர்மெண்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து நெக் வித்து, ஷோல்டர், ஆம்ஹோல், உள்வளைவு, செஸ்ட் மெஷர்மெண்ட், அதுக்கப்புறம் பஸ்ட் மெஷர்மெண்ட், வேஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட்டோட நம்ம எவ்வளோ டாட் கொடுக்குறோமோ அதை இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டாட் மார்க் பண்ணியிருக்கோம். இந்த பஸ்ட் ஹைட்லேயே இந்த பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஒரு டாட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஆம்ஹோல் டாட்டுக்கு வந்து ஆம்ஹோல் லைன்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ளே போய் இந்த பக்கம் ஒரு கால், இந்த பக்கம் ஒரு கால் போட்டுட்டு அதை ஸ்ட்ரெயிட் லைன் இந்த டாட்டுக்கு நேராக வர்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு நம்ம போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதையும் பேக் பார்ட்டையும் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பட்டியாக கட் பண்ணுவோம். நம்ம அந்த பட்டி எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு அந்த பேப்பர் பேட்டர்ன் பார்க்குறப்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த 2வது வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்றது அதோட பட்டிக்கு தனி வீடியோ சென்ட் பண்ணுறேன், பாருங்கள். இதோட பேப்பர் பேட்டர்ன் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். பேப்பர் பேட்டர்னோட வீடியோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா?